பட் இந்த அரேஞ்ச் மேரேஜ் இருக்குல்லங்க, அரேஞ்ச் மேரேஜ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து அரேஞ்ச் மேரேஜ் ஆஃப் பண்ணுறாங்க பசங்க. நிறைய பசங்களுக்கு பொண்ணுங்க கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. தனக்கு வரப்போற ஒய்ஃபுக்கு எக்ஸ் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சி, உங்களுக்கு வரப்போற ஒய்ஃபுக்கு எக்ஸ் இருந்தா அது உங்க லக். ஏன்னு சொல்றேன், ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரியும் ரிலேஷன்ஷிப்னா ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு நாள் ரொம்ப கேவலமா இருக்கும், பெரும்பாலும் சுமாரா இருக்கும் அப்படின்னு. எக்ஸே இல்லாம ஒரு பொண்ணு இருக்கு தெரியுமா, அவ உங்களுக்காக ஒரு வெறித்தனமான வெயிட்டிங். நீங்க தாலி கட்டணும்னு இதுக்காக 20 years வெயிட்டிங் இருக்கு. வா ஆயத்தா, இந்த அன்பு, இந்த அரவணைப்பு, இந்த காலம் சொல்லு. எப்படி ஆமா, நீ எனக்கு ஒரு அம்மா மாதிரி ஒரு நீங்க சொல்லலாம் ப்ரோ, நான் ரொமான்டிக் ப்ரோ, நான் ஐடி கொடுத்து அப்படியே லவ் பண்ணிடுவேன் ப்ரோ. 3 மாசம் ஆனா 3 மாசம் கழிச்சு நீங்க ஆஃபீஸ் வந்து டயர்டாடுவீங்க. எனக்கு கிளைமேட் சூப்பரா இருக்குங்க, வாங்க அப்படியே கார் எடுத்து அப்படியே லாங் டிரைவ் போயிட்டு சில்லுன்னு இந்த ப்ளீஸ் ஏசி டிக்கன் ஒரு கேஃபேல உட்காந்து 2 பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு காஃபி குடிக்கலாம். காஃபி வீட்லேயே இருக்கேம்மா, இதுக்கு எதுக்கு லாங் டிரைவ்லாம் போயிட்டுங்க போமான்னு அந்த பொண்ணு கோச்சிட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடும். உங்க அம்மா அப்பா கால் பண்ணி என் பிள்ளைக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுத்த தப்பு இல்லை அப்படின்பாங்க. உங்க அம்மா அப்பா சும்மா இருப்பாங்களா? அவங்க பொண்ணுக்கு காஃபி போட்டு குடிக்க துப்பு இல்லை அப்படின்பாங்க. உங்களுக்கு புரியவே புரியாது ஏன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஏன் தெரியுமா நடக்குது? ஏன்னா அவங்க ஒய்ஃபுக்கு எக்ஸ் இல்லை, சரிங்களா? ஏன்னா எக்ஸ் இந்த பொண்ணா இருந்துச்சு வச்சுக்கோங்க, நீங்க காஃபி வேணும்னு சொன்னா என்ன தெரியுமா நினைக்கும்? பரவாயில்ல, இவனாச்சும் காஃபி வேணும்னு சொன்னான், அந்த நாய் கல்யாணமே வேணும்னு சொல்லிச்சு.